அன்பான மக்களே, நம்மளோட அயனார் துணை இன்றைக்கி எபிசோடு வந்து எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறதான். இன்றைக்கி அயனார் துணை வந்து சூப்பராக இருந்துச்சு, எல்லாமே செம்மையாக இருந்துச்சு அப்படிங்கிறதுல எந்த ஒரு மாற்று கருத்துமே கிடையாது. ஃபஸ்ட் டைம் அவங்க வந்து வெளியில் வந்திருக்காங்க, டூர் போயிருக்காங்க அப்படிங்கிறது அது ஃபஸ்ட் டைம் அவங்க என்ஜாய் பண்ணுறதுலேயே, அவங்க பார்த்து பேசுகிறதுலேயே வந்து தெரிய வருது. அதில் வந்து கன்வே பண்ணியிருக்காங்க. அது சூப்பராக இருந்துச்சு. அதேமாதிரி நிலாவுக்கும் சோழனுக்குமான கான்வர்சேஷன் சூப்பராக இருந்துச்சு. இப்போ சோழனும் அவங்க அண்ணனும், அதாவது சேரனும் வந்து பேசியிருப்பாங்களே, அது சூப்பராக இருந்துச்சு. நிஜமாவே நிலாவும் பல்லவனும் பேசுகிறது நார்மலாகவே சூப்பராக இருக்கும். அது நல்லா இருந்தது. இன்றைக்கி எபிசோடில் எல்லாமே சூப்பராக இருந்துச்சு. அதே மாதிரி பாண்டியனும் சோழனும் வந்து சூப்பராக வந்து ஜாலியாக என்ஜாய் பண்ணி பேசிகிட்டு இருப்பாங்க. பாண்டியன் வந்து ஃபோன் பேசிகிட்டு இருக்கும்போது வானதிகிட்ட பேசிகிட்டு இருக்கியா அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லி கலாய்ச்சிருப்பார். அது சூப்பராக இருக்கும். அப்போ ஃபோட்டோ எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சூப்பராக வந்து எல்லா இடத்துலையும் நின்று ஃபோட்டோ எடுத்துகிட்டு இருப்பாங்க. அது பார்க்குறதுக்கு செம்மையாக இருந்துச்சு. அதே மாதிரி நிலாவும் சோழனும் வந்து சூப்பராக வந்து அந்த இடத்துல வந்து கன்வர்சேஷன் வச்சுட்டு இருந்தாங்க. அது அந்த இடத்துல செம்மையாக வந்து என்ஜாய் பண்ணிகிட்டு இருந்தார் சோழன். எல்லாமே சூப்பராக இருந்துச்சுங்க. இன்றைக்கி எபிசோடு வந்து பயங்கர என்ஜாய் பண்ணுற மாதிரி தான் இருந்தது. அவ்வளோ அழகாக வந்து கொண்டு போயிருந்தாங்க. மற்றபடிக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்மளோட நிலா ஃபேமிலி வந்திருக்காங்க. அதை வந்து இன்னும் நிலா பார்க்கல அப்படின்னு நினைக்கிறேன். நிலா பார்க்கல, யாரும் பார்க்கல. நாளைக்கு தான் அதை பார்க்குறதுக்கு நிறையவே சான்ஸ் இருக்குது. அதுக்கப்புறமா வந்து என்ன மாதிரி முடிவு எடுக்கிறாங்க, இந்த மாதிரி பண்ண போகிறாங்க அப்படின்னு சொல்லி நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். சரிங்களா? அது மட்டும் இல்லை, நிலா வந்து இந்த இடத்துல என்ன முடிவு எடுப்பாங்க அப்படிங்கிறத. இப்போ சோழன் வந்து டான்ஸ் பண்ணிகிட்டு இருக்கிறாரு. அந்த இடத்துல வந்து நிலாவோட அண்ணன் வந்து பயங்கரமாக ஒரு விஷயத்த பண்ணி இது பண்ணி விட்டுறாரு. அந்த இடத்துல பாண்டியன் போய் சண்டை போகிறாரு. அதை வந்து நிலா எந்த மாதிரி எடுத்துக்கிறாங்க அப்படிங்கிறத அவங்க அம்மா வந்து ஒரு கேள்வி கேட்டாங்க பார்த்தீங்களா, அது வேற இருக்குது. அந்த இடத்துல அவங்க நிலா வந்து பயங்கரமாக வந்து ஒரு சுச்சுவேஷனை க்ரியேட் பண்ணியிருக்காங்க. பார்ப்போம் அவங்க என்ன முடிவு எடுக்கிறாங்க, என்ன மாதிரி ப்ராப்ளத்துலேருந்து அவங்க வெளியில் வர்றாங்க அப்படிங்கிறதான். பெரிய பெரிய ப்ராப்ளம் தான். அதுலேருந்து நம்ம சேரன் இருக்கிறதுனால பிரச்சனை வராமல் பார்த்துப்பாரு. ஆனால் இந்த பிரச்சனையிலேருந்து வெளியில் வரணும் அப்படின்னு தான் யோசிப்பாங்க இல்லையா? அந்த இடத்துல வந்து என்ன பண்ண போகிறாங்க அப்படிங்கிறத நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம். சரிங்களா? சூப்பருங்க. நல்லாவே போயிட்டுருக்கு, செம்மையாக போயிட்டுருக்கு அயனார் துணை அப்படிங்கிறதுல எந்த ஒரு மாற்று கருத்துமே கிடையாது. நமக்கு பிடிச்ச மாதிரி போயிட்டுருக்கு. நமக்கு பிடிச்சவங்க எல்லாருமே வந்து சூப்பராக வந்து ஸ்கோர் பண்ணிகிட்டு இருக்காங்க. அதுதான் விஷயமே. பிடிச்ச மாதிரி செய்கிறதுல தப்பே கிடையாது அப்படிங்கிறதான் அவ்வளோ அழகான ஒரு விஷயம். நமக்கு யாரை பற்றியும் யோசிக்கக்கூடாது, யாரை பற்றியும் கவலைப்படக்கூடாது. நமக்கு என்ன தோணுது அதை பண்ணிக்கிட்டு போய்கிட்டே இருக்கணும் அப்படிங்கிறதான். பின்னாடி திரும்பி பார்த்து அவங்க அப்படி சொல்லிட்டாங்க, இவங்க இப்படி சொல்லிட்டாங்க அப்படின்னு சொல்கிறத விட இந்த மாதிரி நம்ம வேலையை பார்த்துக்கிட்டு போய்கிட்டே இருக்கணும் அப்படிங்கிறது தான் வந்து நான் சொல்ல வரேன். இப்போ அதை தான் நிலாவும் சொல்லுவாங்க அப்படின்னு நினைக்கிறேன். நமக்கு பிடிச்ச மாதிரி நம்ம செஞ்சோம்னா வாழ்க்கை ஜம்முன்னு இருக்குன்ற மாதிரி விஜய் சார் சொன்ன மாதிரி அதை தான் எனக்கு தெரிஞ்சு நிலாவும் சொல்லுவாங்க அப்படின்னு நினைக்கிறேன். இவங்களை பற்றியெல்லாம் நீங்கள் பெருசாக எடுத்துக்காதீங்க, அழட்டிக்க வேணாம், வாங்க நம்ம வேலையை பார்த்துட்டு போவோம் அப்படின்னு சொல்லிட்டு நிலா வந்து சொல்லுவாங்க அப்படின்னு நான் நினைக்கிறேன். பார்ப்போம். சரிங்களா? சூப்பராக போயிட்டுருக்கு அயனார் துணை. ரொம்பவே நல்லா போயிட்டுருக்கு. அவ்வளோ ஒரு அழகாக இன்ட்ரெஸ்டிங்காக வந்து கொண்டு போயிட்டுருக்காங்க. அதில் வந்து எந்த மாற்று கருத்துமே கிடையாது. நம்ம எதிர்பார்க்காத விஷயங்கள்லாம் நடக்கிறதுக்கு நிறையவே சான்ஸ் இருக்குது அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். நிறைய விஷயங்கள் நிறைய இதெல்லாம் வந்து கொண்டு போயிட்டுருக்காங்க. பார்ப்போம். சரிங்களா? சூப்பருங்க. பயங்கரமாக போயிட்டுருக்கு அப்படிங்கிறதான். ஆனால் முக்கியமாக ஒரு விஷயம் என்னன்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம பாண்டியன் இருக்கார் பார்த்தீங்களா, அவர் வந்து பயங்கரமாக வந்து கோவக்காரர் இல்லையா? அவர் பயங்கரமாக வந்து பிரச்சனை அப்படின்னா அண்ணன் தம்பிக்காக வந்து நிற்கிறாரு அப்படிங்கிறதுல அதை நிலா எந்த மாதிரி எடுத்துக்கிறாங்க அப்படிங்கிறது ஒன்று இருக்குது. பார்ப்போம். சரிங்களா? நல்லாவே போயிட்டுருக்குங்க. எல்லாமே சூப்பராக போயிட்டுருக்கு. அப்கமிங்கில் வேறு மாதிரி போயிட்டுருக்கு. இவங்க செம்மையாக வந்து ஸ்கோர் பண்ணிகிட்ருக்காங்க அப்படின்றதுல ஒரு